வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸ், நம்மளுடைய குறிக்கோள். நம்ம வாழ்க்கையில் குறிக்கோள் வைக்கிறோம். எதுக்கோ குறிக்கோள் வைக்கிறோம். நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கொடுக்கணும் பையனுக்கு, நாட்டினுடைய நலத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பிரகாரமாக அது சரிதான். ஆனால் நம்மளுடைய ஆவி பிரகாரமாக அது சரியில்லை. எப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா சமாதானமாக இருக்கிறத கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ்ன்ற பேரில் போட்டிகளும் பொறாமைகளும், ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தால் கூட அதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ எதிராளி தோக்குறானன்றதை பற்றி கவலை இல்லை. நம்மளுடைய எய்ம் நல்ல ஸ்கோர் எடுக்கணும். அப்போ நமக்கு சந்தோஷம், அவனுக்கு வருத்தம். அப்போ சமாதானம் பரவலாக இல்லையே. சமாதானம் பரவலாக இருக்கணும்னா நம்மளுடைய பார்வையே, நம்மளுடைய கண்ணோட்டமே மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிச்சை எடுக்கிற ஆள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனுக்குன்னு எந்த ஃபோக்கஸும் இருக்காது, எந்த குறிக்கோளும் இருக்காது. ஆனால் அவன் மனசில் சமாதானமாக இருப்பான். அவன் தனியாக இருக்கிறான். அவனுடைய ஆவி தனிமையான ஆவி. அதனால் அவனுக்கு வேண்டியதை சாப்பிட்றான், வேண்டிய இடத்துல படுக்கிறான், அப்படி போயிட்டுருக்கான். அந்த மாதிரி நான் இருக்கணும்னு சொல்ல வரல. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கோம், நம்ம ஒரு நாட்டினுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம், நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் நாம் அவங்க கூடயே வாழலாம். ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, நாம் கடவுளோட பார்வையில் இருக்கோம். நமக்கு ரட்சிப்பு கொடுத்து நம்மளை தேவனுடைய பார்வையில் நம்மளை நிறுத்தியிருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனால் நாம் அங்கே இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கான ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, எல்லாரையும் நம்ம கூட சமாதானத்தில் கொண்டு வரணும், எல்லாரையும் கிறிஸ்துவுள்ள விசுவாசத்தில் கொண்டு வரணும், எல்லாருக்கும் சிலுவை மரணத்துடைய அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். மொத்தத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, நாமளும் சமாதானமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களையும் சமாதானமாக இருக்க தேவனுடைய பார்வையில், தேவனுடைய சமூகத்தில் சமாதானமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை தான் நான் ஃபோக்கஸாக பார்க்குறேன். இதை தான் நான் என்னுடைய குறிக்கோளாக பார்க்குறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சொல்ல முடியாது, கடவுள் உங்களுக்கு வேறு மாதிரி கூட அவங்கள வழி நடத்துவார். நீங்கள் அப்படியே நடந்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.